தமிழக கேரள எல்லையில் உள்ள முல்லை பெரியாறு அணைக்குள் முறைகேடுகள் நடப்பதாக கூறி கம்பம் நகரில் உள்ள தமிழக பொதுப்பணித்துறையினர் அலுவலகம் முன்பு பெரியார் வைகை பாசன விவசாய சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தேனி மாவட்டம் கம்பம் நகரில் குமுளி தேசிய நெடுஞ்சாலையில் முல்லை பெரியாறு அணை சிறப்பு கோட்டம் பொதுப்பணித்துறையினர் அலுவலகம் அமைந்துள்ளது. இந்த அலுவலகத்தின் முன்பு பெரியார் வைகை பாசன விவசாய சங்க ஒருங்கிணைப்பாளர் அன்வர் பாலசிங்கம் மற்றும் தலைவர் மனோகரன் தலைமையில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் முல்லை பெரியாறு அணைக்குள் நிலவும் முறைகேடுகளை கண்டித்தும் அதிகாரிகளின் சட்ட விதிமீறல்களை கண்டித்தும் அணை ரகசியங்களை வெளியிட்டவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க கோரியும் கண்டன கோஷங்களை எழுப்பினர். ஏராளமான விவசாயிகள் கலந்து கொண்டு இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு கம்பம் தெற்கு காவல் நிலைய போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். முல்லை பெரியாறு அணை ஒரு பிரச்சனைக்குரிய அணையாக கேரள மாநில அரசாங்கத்தால் 50 ஆண்டுகளாக சித்தரிக்கப்படக்கூடிய ஒரு அணை. அந்த அணையில் தங்கி இருந்து பணி செய்ய வேண்டிய தமிழக பொதுப்பணித்துறை பொறியாளர்கள் அணை பக்கமே போறது இல்லை. அணை இன்னைக்கு என்னவோ கேரளாவோட அணை மாதிரி இன்னைக்கு ஒரு தோற்றம் இருக்கிறது. இந்த அணைக்காக கட்டப்பட்ட குடியிருப்புகள், அரசு குடியிருப்புகள் தேக்கடியிலே காலியாக கிடக்கையெல்லாம் அங்கே யாரும் போகிறதில்லை. கம்பத்திலிருந்து என்ன செய்கிறாங்க, அரசாங்கம் பணி நிமித்தமாக கொடுத்த வண்டி எடுத்துக்கிட்டு சொந்த பயன்பாட்டுக்கு பயன்படுத்துவதும், கேட்டால் எங்களை யாரும் கேட்க முடியாது, நாங்கள் பெரிய அதிகாரின்னு சொல்லி சவால் விடுவதுமாக இந்த பொதுப்பணித்துறை அதிகாரிகள் எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. முல்லை பெரியாறு அணையில் தங்கியிருந்து பணி செய்ய வேண்டிய 3 ஏஇ, ஒரு ஏஇ ஸ்கொயர், ஒரு ஜேஇ, இந்த 5 பேரும் அணையில் ஒரு மாதமாக இல்லை. ஒரு ஏஇ இருக்கார், அவரே டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போயிட்டார். ஒரு இனம் புரியாத நெருக்கடியை முல்லை பெரியாறு அணையிலே உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். இங்கே இருக்கக்கூடிய எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியரும் இங்கே இருக்கக்கூடிய எஸ்டிஓ 2 பேரை என்ன செய்யணும், அரசாங்கம் கடுமையாக விசாரணைக்கு உட்படுத்தி என்ன நடக்கு டேமில் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலன்னா அணையில் ரகசியம் என்று ஒன்று என்னைக்கோ வந்த கலவை இயந்திரத்தை கர்னல் பென்னிக்விக் 1883 கொண்டு வந்தாரு. பத்திரிகைகளில் தவறுதலாக தமிழ்நாடு அரசாங்கத்தை மேல் குற்றஞ்சாட்டக்கூடிய நிலையை பார்க்கிறோம். தனிநபர்கள்லாம் வந்துட்டு நான் தான் அணையில் நான் போய் படம் எடுத்தேன், அணைக்குள்ளே போனேன் அப்படின்னு சொல்லக்கூடிய காட்சிகள் எல்லாம் இன்றைக்கு சமூக வலைதளத்தில் இருக்கிறது. முல்லை பெரியாறு அணை நாற்புறமும் பாதுகாக்கப்பட்ட ஒரு அணை. அந்த அணையை வீதிக்கு கொண்டு வரக்கூடிய வேலையை பொதுப்பணித்துறை அதிகாரிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுடைய நடவடிக்கைகள் முழுமையாக கண்காணிக்கப்பட வேண்டும். அணையில் பணி செய்ய வேண்டிய யாரும் அணையில் இல்லை. முதலாக சமூக வலைதளத்தில் பரப்பிய ஒரு எழுத்தாளர், இந்த அதிகாரிகள் அவருக்கு படத்தை எடுத்து கொடுத்துட்டு டேமில் இன்னைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய அதிகாரிகள்லாம் முறையாக விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு கண்டிக்கப்படும். இந்த கம்பத்தில் செயல்படக்கூடிய அலுவலகம் தேக்கடியில் செயல்படணும்னு சொல்லியிருக்கோம். தேக்கடியில் செயல்பட்டால் தமிழக பொதுப்பணித்துறையுடைய ரகசியங்கள்லாம் கேரளாவுக்கு போகணும்னு அவங்க ஒரு குற்றம் சொல்லியிருக்காங்க. அதாவது அரசு ஊழியர்கள் பதவி ஏற்கும் போது முறையான பதவி காப்பு பிரமாணத்தை, சத்திய பிரமாணம் எடுத்துத்தான் அரசு ஊழியர்களாக பதவி ஏற்கிறார்கள். தேக்கடியில் இருக்கக்கூடிய கோட்ரஸ் கிட்டத்தட்ட 24 கோட்ரஸ் மூடி கிடக்கு. அதை ஒவ்வொரு நாளும் வாட்ச் பண்ணுறா கேரளா கவர்மெண்ட். அந்த கோட்ரஸ் நிறைஞ்சிருந்தா தான் டேமில் வேலை நடக்கு. அதிகாரிகள் வர்றான் போகிறான், தமிழ்நாட்டு அதிகாரிகள் இங்கே தங்கி இருக்கிறாங்க, வர்றான் போகிறான்னு சொல்லக்கூடிய குறைந்தபட்ச பயமாவது கேரளாவுக்கு இருக்கும். நான் ஒன்று சொல்கிறேன், என்னுடைய மொபைலில் இருக்கக்கூடிய ரகசியத்தை கேரளா போலீஸால் திருட முடியுமா? திருட முடியாது. எல்லாமே பாதுகாக்கப்பட்டது. எல்லாமே தேக்கடியில் இருக்கக்கூடிய நம்முடைய அலுவலகத்தில் உட்கார்ந்து பணி செய்யக்கூடிய ரகசியத்தை கேரளாக்காரனா எடுக்க மாட்டான். நம்மளா கொடுத்தா தான். அப்போ அதிகாரம் என்பது நம்மகிட்ட தான் இருக்கு, நாம தான் பயன்படுத்தணும். இங்கே இருக்கக்கூடிய அலுவலகத்தில் உட்காந்து காத்து வாங்குறத விட தேக்கடியில் அமர்ந்து பணி செய்தால் அங்கே வரக்கூடிய கேரளா குறிப்பாக பெரியார் டேக்கர் ரிசர்வ் அதிகாரிகள், மைனர் இரிகேஷன் டிபார்ட்மெண்ட் அதிகாரி வந்துட்டே இருக்கு. எத்தனை கோட்ரஸ் காலியாக இருக்குது, அவன் நினைச்சா அந்த கோட்ரஸை கைப்பற்ற முடியும் என்பது சட்டம் இருக்கு. இவங்க அங்கே போகலைன்னா அந்த கோட்ரஸ் கேரளா எடுத்துக்கொள்ளும் என்பதை இந்த நேரத்தில் சொல்ல காரணம். அங்கே தான் போகணும், அங்கே தான் வேலை செய்யணும்.